பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 121:4 இப்படியாய் கூறுகிறது: இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்பதாக. தூங்காதவர், God doesn't sleep என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மனிதன் சராசரியாக 8 மணி நேரம் தூங்குகிறான். அதுபோல ஊரும் பிராணிகள், விலங்குகள், பறவைகள், கடல்வாழ் ஜீவன்கள் எல்லாம் சில மணி நேரங்கள் தங்கள் நாளில் தூங்குவது உண்டு. மனிதன் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சில மணி நேரங்கள் தூங்குவார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, எப்பொழுதும் விழித்து கொண்டிருந்து நம்மை பாதுகாக்கிறவர். மனிதனுக்கு தூக்கம் தேவை, அது கர்த்தர் கொடுத்தது. இயேசுவும் கூட மனுஷகுமாரனாக இருக்கும்போது படகில் தூங்கினார். இது அவர் தூங்கும் போதும் தன்னுடைய பிதாவானவர் தன்னை காத்து கொள்வார் என்றும் தன் பிதாவிடம் இருக்கும் தன் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் அளவுக்கு மிஞ்சி தூங்குகிறவன் சோம்பேறி. அதற்கு வேதம் நமக்கு இடம் கொடுக்கவில்லை. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் என்று நீதிமொழிகள் 6:9-11 கூறுகிறது. அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் சில மணி நேரங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் தூங்குவதில்லை. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். நாம் விழித்திருக்கும் போது மாத்திரமல்ல, நாம் தூங்கும் போதும் கர்த்தர் தூங்காமல் பாதுகாப்பார். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான்: சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்பதாக. சங்கீதக்காரனுக்கு அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தது. ஆகிலும் அவனுடைய தூக்கம் இனிமையாக இருந்ததன் காரணம் தன்னை கர்த்தர் தூங்காமல் காத்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமுமே. அந்த விசுவாசம் உங்களுக்கும் இருக்க வேண்டும். உங்களை பாதுகாக்கும்படியாக அவர் உறங்காமல் தூங்காமல் இருக்கிறார். மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது: கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்பதாக. கர்த்தர் எப்பொழுதும் நகரத்தை விழித்திருந்து பாதுகாக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உங்களை கர்த்தர் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாக, எல்லா மறைவான கனிகளுக்கு விலக்கி காக்கும்படியாக, போக்கிலும் வரத்திலும் காக்கும்படியாக அவர் உறங்காமல் தூங்காமல் இருக்கிறார். ஆகையால் கவலைப்படாதிருங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நம்ம நாட்டுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீ தூங்காமல் விழித்திருந்து எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இரவில் நடமாடும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, ஆண்டவரே மறைவான கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து அனுதினம் நடத்துகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இன்றைய தினம் செல்வதாக. கையிடுகிற வேலைகளில் காரிய சித்தியை உண்டு பண்ணும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.